பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை பலப்படுத்துறாரு இல்ல, எங்களையும் அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும்படியாய் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 4:10 நாம் வாசித்து ஜெபிக்கலாம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் உள்ளத்தை நிரப்பும். மிகவும் படித்த, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்யும்படி அனைத்து வரங்களையும் சேர பெற்ற பரிசுத்த பவுலடியார் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பைத்தியக்காரர்கள், நீங்கள் புத்திசாலிகள். தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் இதற்கு மேலே தன்னை தாழ்த்த முடியாது, இதற்கு மேலே தன்னை ஒப்படைக்க முடியாது, அர்ப்பணிக்க முடியாது. இவ்வளவு மகிமைகளை பெற்றுக்கொண்ட ஒரு தேவதாசனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்ல முடியும் என்றால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? 1 கொரிந்தியர் 1 வாசிக்கிறோம், தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு தேவையானவர்கள் யார் தெரியுமா? ஞானவான்களோ, மிக புத்திசாலிகளோ, மெத்த படித்தவர்களோ, திறமைசாலிகளோ, அழகானவர்களோ, இனிமையாய் பாடக்கூடியவர்களோ அப்படி கிடையாதுங்க. தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் அனைத்துமே நொறுங்கி போனதும், உடைந்து போனதும், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டதும், தகுதி இல்லாததும், இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவருடைய கரத்திலே அவர்களை உருவாக்கி, அவருடைய கரத்தின் கிரியைகளால் அவர்களை மெருகேற்றி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற உங்களை கூட சில பேர் பைத்தியக்காரன் சொல்லலாம், ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லலாம், ஒரு பாட்டு பாட கூட தெரியாதுன்னு சொல்லலாம், ஒரு வசனம் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லலாம், இல்லை என்று சொன்னால் உனக்கு ஒரு தைரியம் இல்லை என்று சொல்லலாம், உனக்கு அழகு இல்லை என்று சொல்லலாம், நீ பிரயோஜனமற்ற என்று சொல்லலாம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். பவுல் சொல்றாரு, பாத்தீங்களா, நான் பைத்தியக்காரன் தான், ஆனா நீங்க புத்திசாலிங்க. ஏன் என்று கேட்டால், இந்த பைத்தியத்தை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ரெண்டு விதமா யோசிக்கலாம். ஒன்று, கிறிஸ்துவின் மேல பைத்தியக்காரனா இருக்கு. அவ்வளவு ஒரு நெருக்கம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், ஒருவேளை உங்களை இந்த உலகம் குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்தவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு காலத்திலே லுத்தரன் சபையில நான் இருக்கும் பொழுது, அந்த பாடகர் குழுவிலே ஒரு ஓரமாய் நின்று பாடுவதற்கு கூட நீ தகுதி இல்லை என்று ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு கருவியாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த பைத்தியத்தை, இந்த பலவீனமானவனை, இந்த ஒன்றுக்கு உதவாதவனை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது உங்களையும் நிச்சயமாய் அவர் கரத்தின் கிரியைகளாய் பயன்படுத்துவார். நம் பைத்தியமாய் இந்த உலகத்துக்கு தெரியலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில வெளியேறு பெற்று அவர் கரம் நம்மை உருவாக்கும், நடத்தும். சந்தோஷம் தானே உங்களுக்கு? கண்ணு முடுங்க ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் பைத்தியங்கள் தான்ப்பா, ஆனால் இந்த பைத்தியங்களை கொண்டு நீர் அநேகரை ரட்சிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை எடுத்து வல்லமையாய் ஆவியின் வரங்களை கொடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.